Hi, this is Veda from Epoch Trade Education. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஸ்விங் ட்ரேடில் எப்படி நம்ம என்ட்ரி எக்ஸிட் எடுக்கிறது, பட் அதுக்கு வந்து நம்ம என்ன இண்டிகேட்டர் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதே பிடிஎஸ்டியும் நம்ம வந்து அதே இண்டிகேட்டரை யூஸ் பண்ணி எப்படி எடுக்கலாம். ஸோ இதைத்தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போனா நாம் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகும். அதே மாதிரி நம்ம சேனல் ப்ரொவைட் பண்ணக்கூடிய ட்ரைனிங் கோர்ஸோடைய அட்வான்ஸ்டு பேட்ச் வந்து வர்ற வெள்ளிக்கிழமை ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதுக்கான காண்டாக்ட் நம்பர் கீழே கொடுத்துருக்கோம். அதில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா அதுக்கான டீட்டெயில்ஸ் கொடுத்துருவாங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். நம்ம எடுத்துருக்கிற ஸ்கிரிப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிரிட்டானியா இண்டஸ்ட்ரீஸ் தான் எடுத்திருக்கேன் எக்ஸாம்பிளுக்கு. ஸோ என்னுடைய ஃபேவரட் ஸ்டாக்கு. ஸோ இதில் வந்து நம்ம இந்த இண்டிகேட்டரை நம்ம எப்படி யூஸ் பண்ண போகிறோம், அதிலேருந்து நம்ம எப்படி நமக்கு என்ட்ரி அண்ட் எக்ஸிட் வந்து நம்ம எப்படி எடுக்க போகிறோங்கிறத வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல ஒரு ஸ்கிரிப்ட் எடுத்துட்டோம்னா அதில் ஒரு இண்டிகேட்டர் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னால் ஃபஸ்ட்டு அந்த ஸ்கிரிப்ட் வந்து என்ன ட்ரெண்டில் வந்து இருக்குங்கிறத நம்ம ஈஸியாகவே வந்து கண்டுபிடிச்சிடலாம். அதாவது வந்து பார்த்திங்கன்னா, இப்போ இந்த இடத்துல இருந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அப் ட்ரெண்டில் போயிருக்கு. இப்போ இங்க இருந்து உங்களுக்கு வந்து ஒரு இந்த இடத்துல இருந்து நமக்கு நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் போயிட்டு, ஸோ இப்போ இந்த இடத்துல இருந்து மறுபடியும் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு கரெக்ஷன் மோடில் இறங்கிக்கிட்டு இருக்கு. ஸோ இது இந்த இறக்கம் நமக்கு எதுவரை வரலாம், அதாவது இது வந்து இந்த இடத்துல ஒரு சப்போர்ட்டும் எடுத்திருக்கு. ஸோ அதுக்கு அடுத்த சப்போர்ட்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு சப்போர்ட்டும் இருக்குது. ஸோ இப்போ இந்த இடத்துக்குள்ள நம்ம ஒரு ஸ்விங் வந்து நம்ம எடுக்கிறோம், அதாவது ஸ்விங் எடுக்கிறோம், இல்லைனா பிடிஎஸ்டி எடுக்கிறோம், இல்லை ஒரு 1 hour 2 hourல கூட இன்ட்ராடேலே வந்து நம்ம வந்து ஒரு என்ட்ரி எடுத்து எக்ஸிட் ஆகணும்னா கூட நம்ம வந்து இதை வந்து நம்ம ஈஸியாக வந்து பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம அதுக்கு என்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிவோட் பாயிண்ட் தான் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இண்டிகேட்டரில் வந்து நம்ம பிவோட் பாயிண்ட்ஸ்னு டைப் பண்ணாலே வந்துடும். ஸோ பிவோட் பாயிண்ட் ஸ்டாண்டர்டில் செலக்ட் பண்ணிக்கிறோம். இப்போ இதில் வந்து நம்ம என்ன சேஞ்சஸ் பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா, இது ஆல்ரெடி வந்து உங்களுக்கு ட்ரெடிஷ்னலாக இருக்கும். இதில் நீங்கள் ஃபிபோனாக்கி மாற்றிக்கோங்க. அதேமாதிரி டைம் ஃப்ரேம் வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி டைம் ஃப்ரேம் வந்து மாற்றிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு செட்டப் ரெடி. அதாவது உங்களுக்கு ஒரு டே கேண்டிலோ இல்லை ஒரு ஹவர்லி கேண்டிலோ உங்களுக்கு ப்ரிடிக்ட் ஆகக்கூடிய ஒரு நல்ல ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து உங்களுக்கு இதில் கிடச்சிரும். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல உங்களுக்கு என்னன்னா ஒரு ஃபஸ்ட்டு 4 hour, அதாவது காலையில் 9:15 ஸ்டார்ட் ஆகி உங்களுக்கு 1:15 க்ளோஸ் ஆகக்கூடிய ஃபஸ்ட்டு 4 hour கேண்டில் வந்து என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, கரெக்டாக பிவோட்டுக்கு கீழே வந்து க்ளோஸ் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேண்டிலோடைய லோவுக்கு கீழே தான் வந்து உங்களுக்கு வந்து லோவும் ஃபார்ம் ஆகிருக்கு. அதேமாதிரி க்ளோசிங் வந்து உங்களுக்கு லோவுக்கு மேலே க்ளோசிங்காக இருந்தாலும் கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு 1 hour ட்ரேடிங்கில் வந்து, அதாவது இன்ட்ராடேயில் நீங்கள் அதில் ஒரு என்ட்ரி புட்டு எடுத்துருந்தீங்கன்னா அதுலேயுமே உங்களுக்கு வந்து ஒரு ப்ராஃபிட்டாக இருக்கும். ஸோ இதை நம்ம கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கிறதுக்கு அடுத்ததாக நமக்கு வந்து என்னென்னா, இப்போ இந்த இடத்துல ஒரு வந்து பேரிஷ் கேண்டில் ஃபார்ம் ஆகிடுச்சு, உடனே நம்ம வந்து ஒரு ஸ்விங் எடுக்கணுமான்னு கேட்டிங்கன்னா எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறத நீங்கள் வந்து ஒரு லிமிட்டடாக நம்ம வந்து ஸ்விங்கில் வைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். அதனால் அது ரீடெஸ்ட் ஆகுதாங்கிறத பார்க்கணும். ஸோ இந்த இடத்துல மறுபடி பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த கேண்டில்ஸ் எதுவுமே வந்து உங்களுக்கு பிவோட்டுக்கு மேலே வந்து க்ளோசிங் ஆகலை. ஸோ ஆனால் அதுக்கு அடுத்த கேண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு லாங்காக உங்களுக்கு மேலே போயிட்டு, ஆனால் க்ளோசிங்குமே உங்களுக்கு வந்து இதுக்கு கீழே தான் வந்து க்ளோசிங் ஆகிருக்கு. ஸோ ஒரு ரீடெஸ்ட் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா அந்த ரீடெஸ்ட்டில் ஆகிட்டு நமக்கு அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு அந்த க்ளோசிங் பாயிண்ட் வந்து நமக்கு கீழே கிடைக்கும் போது நீங்கள் அடுத்த கேண்டிலில் நீங்கள் என்ன பண்ணலான்னா ஒரு
பிடிஎஸ்டிக்கு கூட இதில் ட்ரை பண்ணலாம். இப்போ இது வந்து உங்களுக்கு அடுத்த அதாவது 1.25க்கு அப்புறம் நம்ம 3.25 வரைக்கும் போகக்கூடிய அடுத்த கேண்டிலில் நம்ம வந்து ஒரு புட் ஆப்ஷனுக்கு ஒரு என்ட்ரி கொடுக்குறோம். மறுநாள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கேண்டிலே நல்ல ஒரு ஃபாலிங், அதுக்கு அடுத்த கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் 1ல் வந்து என்ன ஆகுதுன்னா ஒரு சப்போர்ட் எடுத்து க்ளோசிங் ஆகுது. ஸோ நீங்கள் ஒரு பிடிஎஸ்டி எடுத்திருந்தீங்கன்னா நீங்கள் அந்த அடுத்த நாள் முதல் 4 hour கேண்டில் என்ன க்ளோசிங் ஆகுதோ அந்த இடத்துல நீங்கள் ப்ராஃபிட்டை புக் பண்ணிவிட்டு நீங்கள் அடுத்த கேண்டில் என்ன நமக்கு என்ட்ரி பாயிண்ட் கொடுக்குதாங்கிறதுக்காக நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ இதில் ஒரு புட் என்ட்ரி கிடச்சிருச்சு. இப்போ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு அப்சைடு ஒரு ரிவர்சல் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு டவுன்ஃபால் வந்திருக்கு. மறுபடியும் என்னன்னு கேட்டிங்கன்னா சப்போர்ட் 2லேருந்து ஒரு கேண்டில் வந்து ரிவர்சல் ஆகுது. அதாவது 1.25 to 3.25 வரைக்கும் போகக்கூடிய ஒரு கேண்டில் க்ளோஸ் ஆகுது. நம்ம என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா மறுநாள் இன்ட்ராடேயில் உங்களுக்கு ஒரு பொசிஷன் எடுக்கிறதுக்கு அந்த வாய்ப்பை வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம். அதாவது இந்த இடத்துல ரிவர்சல் ஆயிருக்கு அப்படின்னாலே உங்களுக்கு மறுநாள் வந்து என்ன ஆக போகுதுன்னா இந்த ஸ்கிரிப்ட் மேலே போக போகுதுன்னு அர்த்தம். இப்போ நம்ம வந்து என்னென்னா ஒரு கால் ஆப்ஷனுக்கு அதில் ட்ரை பண்ணலாம். ஸ்டாப் லாஸ் வந்து நீங்கள் அந்த கேண்டிலோடைய லோ பாயிண்ட்டை நீங்கள் ஸ்டாப் லாஸாக வச்சு மறுநாள் நீங்கள் என்ன செய்யலான்னு கேட்டிங்கன்னா ஒரு கால் என்ட்ரி கொடுத்துருந்தீங்கன்னா அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கேண்டிலுமே வந்து ஒரு நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் அப் சைடில் முடிஞ்சிருக்கு. செகண்ட் 4 hour கேண்டிலுமே வந்து அதுக்கு மேலே தான் வந்து க்ளோசிங் வச்சுருக்கு. ஸோ ஒரு வாரத்துக்கு நீங்கள் 2 ட்ரேடு கூட உங்களுக்கு என்ட்ரி கிடைக்கும். பட் நீங்கள் ஒரு ட்ரேடு நீங்கள் எடுத்தால் கூட ஒரு பர்டிகுலராக எல்லாம் நமக்கு வந்து மேட்ச் ஆகி வரும்போது அந்த ட்ரேடை எடுத்தோம் அப்படின்னா லாஸும் நமக்கு கம்மி, ப்ராஃபிட் அப்படிங்கிறது நமக்கு ஒரு கேரண்டியான ப்ராஃபிட்டாக இருக்கும். நம்ம வந்து டெய்லி வந்து ஒரு 1000 ரூபாய் ப்ராஃபிட் பண்ணிவிட்டு இன்றைக்கி 1000 ரூபாய் நாளைக்கு 500 ரூபாய் லாஸ் பண்ணுறத விட ஒரு வீக்குக்கு நமக்கு ஒரு ட்ரேடு எடுத்தாலும் உங்கள் கேபிட்டல் நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்களோ அந்த கேபிட்டலுக்கு ஒரு 10% நீங்கள் ப்ராஃபிட்டை வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணிங்கன்னா கூட அது வந்து உங்களுக்கு ஒரு வீக்கில் நீங்கள் ஒரு ட்ரேட் எடுத்தீங்கனாலும் அது வந்து ப்ராஃபிட் ட்ரேடாகவும் இருக்கும், உங்கள் கேபிட்டலும் அடி வாங்காது. இப்போ இதே இது நம்ம வந்து ஒவ்வொரு இதுலேயும் நம்ம வந்து செக் பண்ணி பார்த்தோம்னா உங்களுக்கே தெரியும். இப்போ இந்த இடத்துல வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா இங்கே நம்ம எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி இங்கே வந்து செகண்ட் 4 hour கேண்டில் வந்து சப்போர்ட் 1ல் ரிவர்சல் ஆகிருக்கு. நீங்கள் மறுநாள் காலையில் ஒரு கால் என்ட்ரியோ இல்லைனா ஈக்விட்டிலேயே நீங்கள் பை பண்ணியிருந்தாலோ எக்ஸாக்டாக அது வந்து ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடாக அன்னைக்கு முடிஞ்சிருக்கும். இப்போ நீங்கள் ஈக்விட்டியில் நீங்கள் எடுக்கிறத விட ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு நல்லாவே வந்து இது கை கொடுக்கும். அதே மாதிரி இந்த இடத்துலையும் பாருங்கள், உங்களுக்கு இந்த இடத்துல நல்லா க்ளோசிங் வந்து பார்த்தீங்கன்னா பிவோட்டுக்கு கீழே தான் வந்து க்ளோசிங் ஆகிருக்கு. மறுநாள் நம்ம என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா எப்போவுமே பிவோட்டை க்ளோஸ் பண்ணி கீழே க்ளோசிங் வைக்கும்போது அடுத்த கேண்டில் என்ன ஃபார்ம் ஆகுதுன்னு பார்க்கணும். ஸோ அடுத்த கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரிவர்சலில் தான் வந்து க்ளோஸ் ஆகுது. ஸோ நீங்கள் மறுநாள் அது 2வது கேண்டிலில் அதாவது 1.25 to 3:30 வரைக்கும் இருக்கக்கூடிய கேண்டிலில் ஒரு புட்டை வந்து நீங்கள் எடுத்து ஹோல்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கு மறுநாள் உங்களுக்கு ஒரு டீசெண்டான ப்ராஃபிட்டு. நீங்கள் அதுக்கு அடுத்த நாள் வச்சுருந்தீங்கன்னா ஒரு லோ பாயிண்ட் தொட்டுட்டு தான் வந்து ரிவர்சல் ஆகிருக்கு. சப்போர்ட் 1 வரைக்கும் வந்துட்டு தான் அதுக்கப்புறம் ரிவர்சல் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் ஒரு புட் ஆப்ஷன் வந்து நீங்கள் ஒரு நாள் நீங்கள் ஹோல்ட் பண்ணியிருந்தீங்கன்னா கூட ஒரு நல்ல டீசெண்டான ப்ராஃபிட்டோட நீங்கள் வெளியில் வந்திருக்கலாம். ஸோ இது வந்து ஸ்விங்கில் நல்லாவே வந்து ஒர்க் ஆகும். நீங்கள் முதல்ல என்ன பண்ணுங்கன்னா உங்களுக்கு நீங்கள் என்ன ஸ்கிரிப்ட் எடுத்து பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஸ்கிரிப்டில் அப்ளை பண்ணி பார்த்துட்டு ஒரு 1 week வந்து இதை நீங்கள் ஒரு பேப்பர் ட்ரேடிங் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அதில் உங்களுக்கு வந்து ஒரு திருப்தியாக இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் ரியல் ட்ரேடுக்கு இதை யூஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் த வாட்சிங்.